பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே சர்வம் பூர்ணம் சகோம். இந்த வேத மந்திரம் பகவான் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய 5 நிலைகளை பற்றி பேசுகிறது. முதலில் பகவான் வைகுந்தத்திலே இருக்கிறார். அங்கிருந்து இறங்கி வந்து வியூக வாசுதேவன், வியூகமூர்த்தி என்கிற பெயரோடு பார்க்கடலிலே சயனித்து இந்த உலகத்தின் சிருஷ்டியை மேற்பார்வை செய்கிறார். அதற்கு பிறகு ராமன், கண்ணன் முதலான எத்தனையோ அவதாரங்களாகவும் இந்த உலகத்திலே வருகிறார். 4வது நிலை அந்தர்யாமி என்று நம்முடைய உள்ளத்திலே மறைந்து இருந்து கொண்டு நம்மை இயக்குகிறார். 5வதாக அர்ச்சாவதாரமாக காட்சி அளிக்கிறார். இந்த 5 நிலைகளையும் நாம் அறிவோம். ஆனால் அவற்றை பற்றின ஒரு முக்கியமான கருத்தை இந்த மந்திரம் சொல்லுகிறது. பூர்ணம் என்று திரும்ப திரும்ப இந்த மந்திரத்திலே வருகிறது, நாம் கேள்விப்படுகிறோம். பூர்ணம் என்று சொன்னால் நிறைந்தது, முழுமையானது என்று பொருள் கிடைக்கிறது. அப்ப வைகுந்தத்தில் இருக்கிறாரே பகவான், அவர் பூர்ணமானவர். அங்கிருந்து வந்து பார்க்கடலிலே சயனித்தாரே, அவரும் பூர்ணமானவர். அங்கிருந்து அவதாரங்களாக வந்தாரே, அந்த அவதாரங்களும் பூர்ணமானவை. இந்த அந்தர்யாமியாக இருக்கும் பகவானும் பூர்ணமானவர்தான். கடைசியில் அர்ச்சாவதாரத்தில் விக்கிரக வடிவத்தில் இருக்கும் பகவானும் பூர்ணம்தான். சர்வம் பூர்ணம் சகோம். இப்படி எல்லா நிலைகளிலும் பகவான் பூர்ணனாக இருக்கிறார் என்று இந்த வேத மந்திரம் சொல்லுகிறது. இதை எதற்கு சொல்ல வேண்டும்? நாம் இதில் கேள்வி கேட்கவே இல்லையே என்று நமக்கு தோன்றும். ஆனால் நமக்கே உள்ளூர மனதில் அவ்வப்போது ஒரு சந்தேகம் வருமே. வைகுந்தத்தில் பகவான் இருக்கிறார் என்றால் அவர் மிக உயர்ந்தவர், அனைத்து சக்திகள் வல்லமைகளையும் படைத்தவர் என்று நாமே நம்பி விடுவோம். பார்க்கடல்ல சயனித்திருக்கிறார் என்றால் பெரியவர் தான் சுவாமி. தேவர்கள் பிரம்மா முதற்கொண்டு அவர் காலில் தான் போய் பிரார்த்தனைகளை வைக்கிறார்கள், உயர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டு விடுவோம். அவரே அவதாரம் செய்த போது ராமனா மனுஷனை போலத்தானே இருக்கார், கண்ணனா ஒரு இடையனாகத்தானே வளர்ந்தார் என்று நாமே மனிதனாக பார்த்துவிடத் தொடங்குகிறோம். அதுவே அர்ச்சாவதாரத்துக்கு வந்தால் அந்த மதிப்பு குறைந்து போய் விடுகிறது. இவர் முழுமுதற் கடவுளா? நான் தானே செப்பு கொடுத்தேன், நான் லோகம் கொடுத்தேன், நான் கல்லை வாங்கினேன், சிற்பி இதை வடிவமைத்திருக்கிறார், நான் தான் உற்சவங்களை நடத்துகிறேன். அவருக்கு ஒரு வஸ்திரம் அணிவிக்க வேண்டும் என்றால் அர்ச்சகர் தான் செய்ய வேண்டும். அவருக்கு உணவு சமர்ப்பிக்க வேண்டும்னா நைவேத்தியம் அர்ச்சகர் தான் பண்ண வேண்டும். அவர் நீராட வேண்டும் என்றால் அர்ச்சகர் தான் நீராட்ட வேண்டும். இப்படி எதற்குமே சக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய விக்கிரக வடிவத்தில் இருக்கும் பகவான் சுமாரான நிலை. வைகுந்தத்தில் இருக்கும் பகவான் பூர்ணன், ஆனால் அர்ச்சாவதாரம் சுமாரானது என்று நமக்கு தோன்றிவிடும். அந்த ஒரு கலக்கத்தை போக்குவதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்படி நினைத்து விடாதே. வைகுந்தத்தில் பகவானுக்கு எத்தனை பூர்த்தி நிறைவு உண்டோ அத்தனை நிறைவோடு அர்ச்சாவதாரத்திலும் பகவான் இருக்கிறார். சக்தியிலும் குறைவு கிடையாது, ஞானத்திலும் குறைவு கிடையாது, அவருக்கு எந்த விதத்திலும் குறையில்லை என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இந்த ஒரு தன்மையை குறிப்பதற்குத்தான் பகவானுக்கு பல திவ்யதேசங்களில் நம்பி என்கிற பெயரை நாம் கேள்விப்படுகிறோம். தமிழில் நம்பி என்று சொன்னால் குணங்களாலே நிறைந்தவர் என்று பொருள். பெண்ணை சொல்ல வேண்டுமென்றால் நங்கை என்று சொல்லுகிறோம். ஆணுக்கு நம்பி என்கிற சொல்ல கேள்விப்படுகிறோமே. திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பிகள், பெரிய நம்பிகள், இப்படின்னு வரிசையா நம்பிகள்னு கேள்விப்படுறோமே. என்ன அர்த்தம்னால் பூர்ணர், எல்லா குணங்களும் நிறைந்தவர், வைராக்கியம், ஞானம், பக்தி அனைத்திலும் நிறைந்தவர் என்று பொருள். அதே பொருளில் தான் பகவானுக்கும் பயன்படுத்துகிறோம். நம்பி என்று சொன்னாலே பூர்ணமானவர், அவருக்கு எந்த குறைகளும் கிடையாது என்று தெரிகிறது. அந்த திருநாமத்தோடு தான் இதோ நாம் இருக்கக்கூடிய இந்த திவ்யதேசத்திலே திருநரையூர் நாச்சியார் கோவில் என்கிற திவ்யதேசத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார். இந்த ஊரினுடைய பெருமை என்னன்னு பார்த்தோம். திரு என்கிற பிராட்டியே நரை ரொம்ப இனிமையாக இருக்கிறதே என்று ஆசைப்பட்டு இந்த ஊரில் வந்து இருக்கிறபடியாலே சுகந்தகிரி திருநரையூர் என்று ஊருக்கு திருநாமம். மேதாவி மகரிஷிக்கு மகளாக பிராட்டி இந்த இடத்திலே அவதரித்தாள். அவளை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காக வியூகமூர்த்தியாக பகவான் வந்தார். வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று 4ஆக பகவான் தன்னையே வகுத்து கொள்ளுகிறார். சஹஸ்ரநாமத்தில் சொல்றோம் இல்லையோ, சதுராத்மா, சதுர்வியூகா, சதுர்தம்ஷ்டா, சதுர்புஜா அப்படின்னா திருநாமங்கள் வருகின்றதே. சதுராத்மா, சதுர்வியூகான்னு சொன்னால் தன்னையே பகவான் 4ஆக பிரித்து கொள்வாராம். வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று 4 பேர். அதோடு இன்னொருத்தரையும் சேர்த்துக்கோங்க,
புருஷோத்தமன் என்கிற மற்றொரு 5வது வடிவம். இந்த 5 வடிவங்களோடு பகவான் இந்த திருநறையூருக்கு வந்து தன்னுடைய சக்தி அனைத்தையும் பிராட்டிக்கு கொடுத்து அவளை திருக்கல்யாணம் செய்து கொண்டு இந்த இடத்திலே கோவில் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்கும்போது பிரம்மாவே நேரடியாக வந்து அதை தரிசித்து ஆனந்தப்பட்டாராம். பகவானுக்கு அர்ச்சனை செய்தாராம். அந்த திருக்கோலத்தோடே இன்று வரை பகவான் திருநறையூர் என்கிற நாச்சியார் கோவிலிலே சேவை சாதிக்கிறார். இந்த இடத்தில் கோவிலை முதல்ல சேவிக்க வந்தோம்னால் இது ஒரு அழகான மாடக்கோவில். மாடக்கோயில்னு சொன்னால் ஒரே தளத்தில் சமதளத்தில் கோவில்கள் இருக்காது. ரொம்ப பெரிய கோயில் ஸ்ரீரங்கம்னு எடுத்துக்கோங்களேன். ஆனால் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே சமதளத்தில். பெருமானுடைய சந்நிதி மட்டும் கொஞ்சம் ஒரு 6 படிக்கட்டு மேலே இருக்குது. ஆனால் அதை போல் இல்லாமல் மாடக்கோயில்னு சொன்னால் ஒரு சின்ன மலை குன்றுக்கு மேலே இருக்கும், அல்லது அதை செயற்கையாக செய்திருப்பார்கள். முதல்ல ஒரு தளம் இருக்கும், ஒரு 10 படி ஏறினோம்னா அடுத்த ஒரு தளம் இருக்கும், இன்னொரு 10 படி ஏறினோம்னா அடுத்த தளம் இருக்கும். அங்கே பகவானுடைய கர்ப்ப கிரகம் இருக்கும். இப்படி தூக்கி தூக்கி ஒரு விளக்கு வைத்து வைக்கிறோம்னு வச்சுங்களேன். விளக்கை சமமான பூமியில் வைத்தோம் என்றால் அதனுடைய வெளிச்சம் பெருசாக எல்லா திசைகளிலும் பரவி விடாது. அதுவே ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு மாடத்திலே ஏற்றி விளக்கை வைத்தோம் என்றால் அதனுடைய பிரகாசம் எல்லா பக்கத்திலும் நன்றாக பரவும். அதைப்போல பகவான் தான் விளக்கு. நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் என்று ஆழ்வாருடைய பாசுரம். என்றும் அழியாத விளக்கு, உலகத்துக்கே ஒளியூட்டக்கூடிய விளக்கு பகவான். அந்த திருநறையூர் நம்பி மாடத்திலே மாடக்கோவிலுக்கு மேலே எழுந்தருளி இருக்கிறார். திருமங்கை ஆழ்வாருடைய அழகான பாசுரம். தென்னறையூர் மண்ணு மணிமாடக் கோயில் மணாளன். இந்த பெருமான் கல்யாணம் பண்ணிக்கு தானே வந்தார். அப்ப மணாளன் எப்படி எங்க இருக்கார்? தென்னறையூர் மண்ணு மணி மாடக்கோயில் மணாளன். அழகான நறையூரிலே மாடக்கோயில் கட்டப்பட்டுள்ளது. அங்கு இருக்கக்கூடிய மணவாளன் பிராட்டியை திருக்கல்யாணம் செய்து கொள்ள வந்த பெருமான் ஸ்ரீனிவாசன் என்று இந்த பெருமானுக்கு திருநாமம். வியூகமூர்த்தியாக வந்தார்னு பார்த்தோம். இனி கோவிலினுடைய அமைப்பு ரொம்ப அழகான கோவில், பெரிய கோவில். உள்ள நுழையும் போதே கருப்பு கருப்பா பெரிய பெரிய தூண்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அழகான சிற்பக்கலையோடு இருப்பது. அதில் மெதுவாக ஒவ்வொரு மாடமா ஏறி செல்ல வேண்டும். உள்ளே போய் பகவானை தரிசிக்க போனோம் என்றால் கர்ப்ப கிரகத்தில் சின்ன கர்ப்ப கிரகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். நடுவில் சேவித்தோம் என்றால் தாயார் தான் கிட்டத்தட்ட நடுவிலே சேவை சாதிக்கிறார். பொதுவாக கர்ப்ப கிரகத்தில் பகவான் அப்படியே அடைச்சின்று நடுவில் உட்கார்ந்துருவார். 2 பக்கத்தில் தாயார் ஒட்டி கொண்டிருப்பது போல ஸ்ரீதேவி பூதேவி இருப்பார்கள். சில இடங்களில் போனால் தாயாரே கிடையாது, பெருமான் மட்டும். இப்போ திருமலைக்கு போகிறோம், திருமலையில் பெருமான் மட்டும்தான் கர்ப்பகிரகத்தில் இருக்கார். ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம், அவர் மட்டும்தான் சயனித்து கொண்டிருக்கிறார், வேறு யாருக்கும் இடமே கிடையாது. ஆனால் இது அவள் ஊர் இல்லையே, இது தாயாருடைய ஊர், நாச்சியாருடைய கோவில். அதனால் வாசலுக்கு நேர சேவித்தோம்னால், அதுவும் மாடக்கோவில், கீழிருந்து எட்டி பார்த்தாலே மேலே கர்ப்பகிரகம் ஓரளவுக்கு தெரியும். அங்கேயே தாயார் தான் நடுவிலே காட்சி அளிக்கிறார். அவளுக்கு அருகிலே பகவான் வாசுதேவன் என்கிற பெயரோடு முதல்ல பெருமான் இருக்கிறார். பிரதானமான மூலமூர்த்தி அவர்தான் வியூக வாசுதேவன். 4 வியூகமூர்த்திகளுக்குள்ளே முதல் மூர்த்திக்கு வாசுதேவன் பெயர். அந்த திருநாமத்தோடு தான் பகவான் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். திருநறையூர் நம்பி குணங்களாலே பூர்ணமானபடியால், சக்திகளாலே பூர்ணமானபடியால், எல்லா விதத்திலும் நிறைந்தவரானபடியால் நம்பி என்று பெருமானுக்கு திருநாமம். அப்ப திருநறையூர் நம்பின்னு ஒரு திருநாமம். அதே போல வியூக வாசுதேவன் என்று இந்த பெருமானுக்கு திருநாமம் உண்டு. சுகந்தகிரி நாதன், இந்த ஊருக்கே சுகந்தகிரின்னு பெயர் பார்த்தோம் அல்லவா, அதனால சுகந்தகிரி நாதன் என்று பகவானுக்கு மற்றொரு திருநாமம் காணப்படுகிறது. இந்த பெருமாளை சேவித்தோம் என்றால் விசித்திரமாக 2 திருக்கைகளோடு தான் சேவை சாதிக்கிறார். மூலவருக்கு இந்த கோவிலில் 4 திருக்கரங்களே கிடையாது. 2 கைகளில் சங்க சக்கரங்களை மட்டும் பிடித்திருப்பார். அதிலும் ஒரு விசித்திரமானது, பொதுவாக சங்க சக்கரங்கள் பின்னாடி சாய்த்துத்தானே பகவான் பிடித்திருப்பார். ஆனால் இந்த ஊரில் மட்டும் சங்க சக்கரங்கள் இப்படி முன்னாடி கொண்டு வந்து பிடித்து கொண்டிருப்பார். என்னமோ யாருக்கோ கொடுக்க போறாரா, அந்த சங்க சக்கரங்களை என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. அது என்ன கதை, ஏன் இருக்கிறார்னு பிற்பாடு ஒரு பகுதியிலே தெரிவிக்கிறேன். இப்போது பகவானை நன்றாக சேவித்துக் கொள்ளுங்கள். சங்க சக்கரங்களுடைய சாய்த்து பிடிக்காமல் இப்படி சற்று முன்னால் கொண்டு வந்து முன்னால் தள்ளி பகவான் பிடித்திருக்கிறார். சங்கம் சக்கரம் 2 திருக்கைகளில் பிடித்து கொண்டிருக்கிறார். அப்படி பகவான் நின்ற திருக்கோலத்திலே அவருக்கு வலப்பக்கத்தில் தான் தாயார் இருக்கிறார். அந்த பகவானுக்கு ஸ்ரீனிவாசன் ஒரு திருநாமம் உண்டு. ஸ்ரீனிவாச பெருமாள் திருமலையிலிருந்தே இங்கு வந்து சேர்ந்தார். அதுவும் திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நறையூரில் கண்டேனே என்று திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு பாசுரம். தேன் சாரல்,
அங்க அப்படியே தேனே பெருகும்படிக்கு திருமலையில பகவான் இருக்காரே, அந்த திருவேங்கடத்தானை இங்கு நரையூரில் கண்டேன் என்று ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப சுகந்தகிரி நாதன், திருநரையூர் நம்பி, வியூக வாசுதேவன், ஸ்ரீனிவாசன் என்று பகவானுக்கு பல திருநாமங்கள். அவரை நடுவில் சேவித்துக் கொள்ளுகிறோம். அவருடைய வலப்பக்கத்தில் தான் தாயார் எழுந்தருள இருக்கிறார். நின்ற திருக்கோலத்திலே, கல்யாண திருக்கோலத்தில் தாயார் இருக்கார். பகவான் வந்ததே திருக்கல்யாணத்துக்காகத்தானே. அப்ப கல்யாண திருக்கோலத்திலேயே தாயாரையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். இடது கையை கீழே தொங்க விட்டு கொண்டு வலது கையால தன்னுடைய திருவடியை காட்டிக் கொண்டிருக்கிறார். பல இடங்கள்ல தாயார் தன் திருவடியை பார்த்தா, சில இடங்கள்ல தான் மூலவரை சேவிக்கலாம். இங்கு நேர வலக்கையாலே என் திருவடிகளை பற்று என்று. ஏன்னா பகவானுக்கு அபயஹஸ்தம் இல்லையே, வரதஹஸ்தம் இல்லை, வெறும சங்க சக்கரங்களை மட்டும்தான் பிடிச்சிட்டு இருக்கார். அப்ப யாரை பற்ற வேண்டும்? இவர் எதுக்கு சங்க சக்கரம் பிடிச்சிட்டு இருக்காருன்னு நமக்கு புரியாது. பிராட்டியை சேவித்தால் தான் என் திருவடிகளையே சரணமாக பற்று என்பதை காட்டிக் கொடுக்கிறாள். தாயாருக்கு வஞ்சுளவல்லி நாச்சியார், வஞ்சுளவல்லி தாயார் என்று மேதாவி மகரிஷி சூட்டிய பெயரோடேயே இன்றும் காட்சி அளிக்கிறார். மற்றொரு பெயரும் உண்டு. இந்த தாயாருக்கு நம்பிக்கை நாச்சியார்னு பெயர். ஏன் சுவாமி, என்ன நம்பிக்கை வரும்? ஏதானு பரீட்சை எழுத போறச்சே நம்பிக்கை கொடுப்பாளா? உலகத்துல சவால்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுப்பாளான்னால் மோட்சம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை ஊட்டுகிறாளாம். பிராட்டிய புருஷகாரம்னு சொல்றோம் அல்லவா? பகவானை சென்று சரணமாக பற்றும் போது நேரடியாக அவர் காலில் விழுந்து விடவே கூடாது. அது பெரிய ஆபத்து. அவர் காலில் விழுந்தா என்ன நல்லவன் நினைப்பாரா, கெட்டவன் நினைப்பாரா, எனக்கு தண்டனை கொடுப்பாரா, பரிசு கொடுப்பாரா, என்ன பண்ணுவார்னே தெரியாது. அப்ப நேர பகவான் இடத்துல விழக்கூடாது. பிராட்டியினுடைய காலிலே சரணாகதி செய்து அவள் மூலம் அவள் சிபாரிசோடு தான் பகவான் இடத்துல போக வேண்டும். அப்ப பிராட்டியை சேவித்தாலே நம்பிக்கை கிடைக்குமா? ஓ, இவர் ரொம்ப பெரியவரா உயர்ந்த பெருமாளா இருக்கார், போனா எங்கேயான அந்த சங்க சக்கரங்களால நம்மையே அடிச்சிருவாரோன்னு சந்தேகம் வரும். ஆனா பிராட்டியை சேவித்தா நம்பிக்கை நாச்சியார் இல்லை, இவள் விடமாட்டாள். பகவானுக்கு எவ்வளவு கோபம் நம் பேரில் இருந்தாலும் அவர் என்ன தேவைப்படாமையா கோபப்பட போறார்? நாம் பண்ண தப்பு அனாதி காலமாக பாபங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன், அந்த பாபங்களை பார்த்து அவர் கோபப்பட போகும்போது, இல்லையே நம்ம குழந்தை தானே, கோபப்பட்டு என்ன ஆக போகிறது? நீர் கோபத்தை விட்டு அருள் புரிய வேண்டும், அவன் தவறுகளை பொறுத்து மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாயார் தானே பேசுகிறாள். அதனால தாயாருக்கு நம்பிக்கை நாச்சியார் என்று இந்த ஊரிலே திருநாமம். நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறாள். வலக்கையாலே தன்னுடைய திருவடிகளை காட்டிக் கொண்டிருக்கிறாள். இது மூலவர்கள். இதை தவிர இன்னும் மூலவர்கள் இருக்கிறார்கள். பகவானுக்கு இடதுபுறத்தில் சேவித்தோம் என்றால் பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன் என்று 3 பேர். தாயாருக்கு வலதுபுறத்தில் சேவித்தோம்னால் சங்கர்ஷணன் என்று ஒரு வடிவம். மொத்தம் 5 வடிவங்கள்னு சொன்னேன்னா, நடுவில் இருக்கிற மூலவர் தான் வியூக வாசுதேவன். அவருக்கு இடது பக்கத்தில் பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன். தாயாருக்கு வலது பக்கத்தில் சங்கர்ஷணன். அப்ப பகவானே 5 நிலைகளில், வியூக நிலைகளில் இருக்கிறார். கூட தாயாரும் நடுவில் இருக்கிறாள். இதை தவிர இன்னொருத்தர் வலது பக்க ஓரத்தில் இருப்பார். அவர்தான் பிரம்மா, நான்முகக் கடவுள். இவர்கள் திருக்கல்யாணத்தை தரிசிக்க வந்தபடியால் இன்றும் கர்ப்ப கிரகத்தில் அவரும் சேவை சாதிக்கிறார். அவர்தான் இந்த ஊர்ல பகவானுக்கு ஆராதனம் செய்வதே. அர்ச்சகர் எப்பதான சமர்ப்பிக்கணும்னாலும் பிரம்மா கையில கொடுத்து சமர்ப்பிக்கக்கூடிய வழக்கம் கூட உண்டு. அதனால இத்தனை பேரும் மூலவராக திருக்கோவிலே காட்சி அளிக்கிறார்கள். மூலவரை மட்டும்தான் சேவிச்சிருக்கோம். அவருடைய அழகு வடிவம் என்னன்னு பார்த்தோம். இனி உற்சவமூர்த்தியை சேவிக்க வேண்டும். அவருடைய அங்க அடையாளங்கள், வடிவம், அவரை பற்றி ஆழ்வார்கள் அனுபவித்தது, மேலும் இங்கு இருக்கக்கூடிய சந்நிதிகள், இது அனைத்தையும் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.